ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وكما قال نبينا صلى الله عليه وسلم அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் நம்முடைய கீழே நேராக இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூமிகளும் இந்த உலகத்தில் நேசிக்கப்பட வேண்டிய நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக இந்த உலகமே இன்றைக்கு வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ஈமானிலும் இறையச்சத்திலும் தவக்கலிலும் இஸ்லாமத்திலும் அனுமதியிலும் தியாகத்திலும் அதை போன்ற ஒரு சமுதாயம் உருவாகாதா என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமின்களுமே எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழியில் அப்பழுத்த முறையில் சொர்க்கம் மட்டுமே லட்சியமாக இந்த உலகத்தில் வைத்து தன்னுடைய உயிரை கூட இந்த உலகத்தில் தியாகம் செய்த அந்த உன்னதமான சகாபாக்களின் மீதும் இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஆணித்தரமாக நம்பிக்கை கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணிக்கின்றார்களோ அந்த அனைத்து ஈமானிய உலகத்தின் வென்று உண்டாகட்டுமா. வாழ்க்கைகள் எல்லாம் இவர் ஏதாவது அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன், வழிபாடுகள் எல்லாம் இவர் சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மட்டும்தான். இதை தவிர யார் தங்களுக்கு ஒரு வழிமுறை தங்களுக்கு ஒரு கோட்பாடு என்று எவன் இந்த உலகத்தில் தன்னை அறிமுகப்படுத்தினால் அவர்களுக்கு பின்னால் சென்று புதுமையான விஷயங்களை இந்த உலகத்தில் பின்பற்றி யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்களோ குழு பிதாத்தின் குழு மலாவத்தின் பின்னால் அந்த அனைத்து புதுமையான விஷயங்களும் வழிகளாகும். அந்த ஒவ்வொரு வழிகளிலும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரித்ததை இந்த நல்ல நேரத்திலே இந்த ஜும்மாவினுடைய நாளில் இங்கே ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொண்டு அன்பான சகோதர சகோதரிகளை தாய்மார்களே, நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் மிகச்சிறந்த உபதேசங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வில் கேட்பது என்பது மிக மிக அதிகமான ஒரு விஷயமாக இன்றைக்கு ஆகிறது.
அதிலும் இஸ்லாமிய சமுதாயத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வாரத்தில் ஜும்மாவுடைய தொழிலுக்கு மட்டுமே வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்தை அதிலும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தை பொறுத்தவரை இந்த ஜும்மாவுடைய நேரத்தை மட்டும்தான் எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் தொழுகை அல்லாதவனாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லோருமே தவறாமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சபை என்றால் ஜும்மா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜும்மாவை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு படையுடைய தளபதி அந்த படை வீரர்களை எப்படி எச்சரிப்பாரோ அதே போன்று அச்சம் கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய முகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உரை அமைந்திருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜும்மாவினுடைய தலைமை பொறுத்தவரை உங்களுடைய விருதுக்கு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு தயவு செய்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அந்த நிலைப்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருந்தால் நாம் நம்முடைய பாதையை மாற்ற தலைமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை தாழ்மையும் நாம் சொல்லிக்கொள்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அது வளர்ந்த வரலாறுகளை குறித்து நாம் எவ்வளவு படிக்கிறோம் உலகத்தில். நிறைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக 1500 வருடங்களுக்கு முன்பே எந்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் ரசூலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாரோ அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த 2013ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்ட முறை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறு நமக்கு எப்படி எப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த மார்க்கம் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் எல்லா மக்களினாலும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய அளவிற்கு எல்லா மக்களின் மூலமாக இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் ஒரு தூய்மையான மார்க்கம். இந்த மார்க்கம் பல்வேறு விதமான தியாகங்களுக்கு மத்தியிலே வளர்ந்த ஒரு மார்க்கம் என்றெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு பெயர் கிடைப்பதற்காக நாம்
பிணையப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு மனிதனை பற்றி இந்த உலகத்தில் பேசுவதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை குறித்து நம்ம பற்றி பேசுவதாக இருந்தால், அந்த நாட்டை அடக்கி இந்த உலகத்தில் பேசுவது. நம்முடைய நாளை இந்த உலகத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் பார்த்து பயன்படுத்தும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலை? எந்த சகாபாக்களை உலகமே இன்றைக்கு போற்றப்படக்கூடிய அளவுக்கு எந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை இப்போ நாம் வாழ வேண்டும். அந்த மக்கள் இப்போ ஈமானிலும் இறையச்சத்திலும் தவத்திலும் இஸ்திகாமத்திலும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு நேரத்தில் ஆசைப்பட்டோம். இன்றைக்கும் ஆசைப்படக்கூடிய மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சக மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் பேசுவதைப் போல நீங்கள் நான் எப்படி ஒரு மனிதனை குறித்து பேசுவோம், ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை இந்தத்தை குறித்து பேசுவோம், அதே போன்று இன்றைக்கு சராசரி மனிதனுடைய இடத்திலே வைத்து இன்றைக்கு பேசப்படக்கூடிய கேவலமான உண்மை இந்த சமுதாயத்தில் இருந்து நான் ஏன் சொல்ல தெரியுமா? எதற்கு இந்த தலைப்பை எடுத்த காரணம் தெரியுமா? சமீபத்திலே இன்டர்நெட்டிலே யூடியூபில் இருந்த ஒரு செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு செய்தி என்றால், இன்றைக்கு இந்த சகாபாக்களை குறித்து நம்மை எல்லாம் படித்து அல்லாஹ்வின் திருமறைக்குள்ளான சலாத்தை சொல்கிறார். எந்த மக்களுடைய உதவி இல்லாமல் நபியே உங்களால் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்திக் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த மக்களை குறித்து இந்த சமுதாயத்திலே நல்ல எண்ணங்கள் உள்ள வேலையாது, நல்ல சிந்தனை வேண்டும். எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் தெரியுமே, நம்முடைய உள்ளத்தில் விகாரத்துடைய தன்மை அடிபட்டு போய்விட்டால், நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கூலியை அடிபட்டு போய்விட்டால், இந்த உலகத்தில் நம்முடைய வார்த்தைகள் தவறான வார்த்தையாக இருக்கும், நம்முடைய செயல்பாடு தவறான நடவடிக்கையாக இருக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சுட்டிக்காட்ட முடியும்? அந்த செய்தியை முன்னால் சொல்ல என்ன செய்திகள்? அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குள்ளான சொன்னார், வயின் யுரீதுன யஃப்தஹு ஃபஇன் அஸ்பகல்லாஹ் ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி பில்முஃமினீன். அல்லாஹ் சொன்னார், யாரை குறித்து சொன்னார்? நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்கிறார். நபியே, இந்த காஃபிர்கள், இந்த இறை நிராகரிப்பார்கள், இந்த இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்கள் உங்களை இந்த உலகத்தில் அடக்க நாடியோடு, உங்களை இந்த மக்கள் அவர்கள் உங்களை அடக்க நாடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி பில்முஃமினீன். அல்லாஹ் சொன்னார்கள், மூமின்களுடைய
பில்கேட்ஸ் யார்? உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக, உலகத்தை சம்பாதிப்பதற்காக மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இளைஞராக இருப்பார்கள். யாருடைய இயக்கத்தை யாருடைய உதவித்து பார்ப்பது, யாருடைய கல்வியத்தை யாருடைய குறிப்பிட்டு சேர்ப்பது, எல்லா காப்பாற்றுவது. ஏன் நம்ம சொல்ல வரனா, இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு நிலம் உருவாகியிருக்கிறார்கள். அந்த மக்களின் மீது எச்சரிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பமாக சொன்ன இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட போய் உள்ளத்தில் தூய்மை அறிவிக்கப்பட்டா எல்லாரும் அறிவித்து போயிருந்தேன். ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கானதி கல்வி மிஸ்கால சர்வத்தின் ஈமான், எவருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் உள்ளதோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை மகிமையை உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? உள்ள முதல்ல தூய்மையா இருக்கும், தம்முடைய கல்வி முதல்ல தூய்மையா இருக்கும். யாராலும் சரி, மார்க்கத்தை பேசுறவராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பேசுறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக இருந்தால் தான். ஏனென்றால் அந்த மக்களுடைய வியாபாரத்தை உலகத்தில் வெற்றி முடியாது. நீங்க சாதாரண சொல்லுவோம், நாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்ன தியாகம் செஞ்சிருக்கோம், என்ன தியாகம் செஞ்சோம்? ஒரு நாளைக்கு அரசியல சொல்லி அல்லாவுடைய பள்ளியில வந்து ஒரு தயாராக முஸ்லீம்களுக்கு அல்லாவுக்கு தயாராக நான் குடிக்கக்கூடிய ஒரு சிகரெட், நான் தங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இருக்கக்கூடிய முறைகள், இதையெல்லாம் அல்லாவுக்காக நீங்கள் தியாகம் செய்து சரி செய்ய தயாராக இருக்கிறாரே முஸ்லீம்கள். நாம் வந்து அந்த மக்கள் ஈமான் குறித்து தரவு பேசலாமா? அல்லா உட்கார்ந்து சொன்னவர்களே அந்த மக்கள் யார் தெரியுமா? அல்லா இருக்கிறார். அந்த மக்களுடைய கண்ணியம் என்ன தெரியுமா? அல்லா பற்றி காட்டவர்களே வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அந்த மக்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்த மக்கள் ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன ஆமனு வனஸரு உலாயிக ஹுல் முஸ்லிமூன அஸ்ஸார் லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். என்ன சொல்றாங்க? அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொண்டு தன்னுடைய நமாஸ்களை தன்னுடைய உயிரில் நோக்கி உலகத்தில் பிறந்தார்களே அந்த மக்களை தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஆவூனரும் மேலும் அந்த மக்களுக்கு யார் உதவி செய்யார்களோ அன்சாரிகளை முகாஜிரின் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு உலாயிக ஹுல் முஸ்லிமூன அஸ்ஸார், அந்த மக்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். என்ன சொல்றான்? அப்ப உலகத்தில் கையாள முஸ்லிம்கள் இருக்கும். அப்படிதானே? உண்மையான முஸ்லிம்கள் அந்த மக்கள் என்று சொன்னால் அவ்வளவு யார் இருக்கிறார்? பொய்யான முஸ்லிம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவங்க எந்த அகலவாக்களை ஒரு சாதாரண இளைஞர் ஒப்பிட்டு பேசுகிறார்களோ சுந்தரத்தாக சொல்றான். உலகம் முஸ்லிம்கள் அண்ணா லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, லஹும் மக்ஃபிரா, அந்த மக்களுக்கு என்னிடத்திலிருந்து பாவமன்னிப்பு உண்டு, அந்த ஒரு தெளிவான ரிஸ்க் உணவை வாழ்வாதாரத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொன்னான். சரி, இன்றைக்கு தான் இப்படி பேசப்படுகிறதா? இன்றைக்கு தான் அந்த மக்களை குறித்து பேசப்படுகிறதா என்று சொன்னார். 1000 வருடங்களுக்கு முன்னால் எல்லா வாழ்க்கையும் கூட கூறுலா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன இந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? சொல்ல அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மக்களுக்கு காஃபிர் சொன்ன வார்த்தை என்ன? காஃபிர் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உண்டானாங்க, வைத்திய தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு சில மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய தூதர் சொன்னால் அது உண்மையை சொன்னாங்க. அவர் சொன்ன பட்டியல் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஈமான் யாரை போல இருக்கும் தெரியுமா? நம்முடைய ஈமான் யாரை போல நம்பிக்கையாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டாங்க, வைலா கீரலஹும் ஆமினு கமா ஆமனா. அந்த மக்களிடத்தில் எந்த மக்கள் அன்றைக்கு வாழ்ந்து அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டார், இவங்களை போல நீங்க ஈமான் கொள்ளுங்க,
ஈமான் கொள்ள வேண்டுமா? இந்த வார்த்தையை சொன்னவங்க யாரால தாங்க முடியல தெரியுமா? ரப்பால தாங்க முடியும். அல்லாஹ்வால கொடுக்க முடியல. அல்லாஹ் சொன்னா யாரை பார்த்து நீங்க முத்தாரத்தை சொல்லுகிறீர்கள்? யாரை நீங்கள் மனைவி சொல்லுகிறீர்கள்? அவங்க கூட ஈமான் கொண்டு சொன்னா அவங்க பைத்தியக்காரர் சொல்லுகிறா சொல்லக்கூடிய நீங்கள் தான் முத்தாடுகிறார்கள். வராதில்லா யாரும் ஆனால் பேசக்கூடிய விளக்க மாட்டார்கள். அவர்கள் முத்தார்கள். நீங்க அப்படிதான் பேசுகிறீர்கள் இல்லையா? நாம் எப்படி இருக்கிறது அவருக்கு தெரியல. நாம் எந்த நிலத்தில் இருக்கோம், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கோம் தெரியல. யாருக்கு பேசுறோம்? அல்லாஹ் சொல்றாங்க அந்த மக்களை குறித்து அந்த மக்கள் யார்? அவர்கள் தான் ஏற்படுத்த மக்கள். உலகத்தில் அந்த மக்கள் தான் நேரடியில் இருக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தினுடைய 13வது முதல்ல சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்றாங்க அந்த மக்களை போன்று 2வது அத்தியாயத்தில் 137 அல்லாஹ் சொல்றான் அந்த மக்களை போல் நீங்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் எங்களுக்கு தெரியுமா? அந்த மக்களை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் முதலாக சொல்றான் பக்கமே அந்த மக்களை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் நேர்வு கிடைக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் சரி, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, மறுமை வேதத்தை விதியை எதை நீங்கள் நம்புவதாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் நம்முடைய இப்போது நீங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் அந்த மக்கள் ஈமான் கொண்டதை இப்போது நீங்கள் நம்ப வேண்டும். இல்லை என்றால் அப்படி நீங்கள் இல்லை சொன்னால் அந்த மக்கள் நாங்கள் நேசிக்க மாட்டோம், அந்த மக்கள் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அவர்களுக்கு ஈமான் கொள்ள மாட்டேன் நீ உலகத்தில் சொன்னால் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க அப்படி யாராவது வருவா உலகத்தில் யாராவது அப்படி நீங்கள் மறுக்க ஆரம்பித்தால் அவருடைய வழியை நீங்கள் கேவலப்படுத்தி பேசினால் அவர்களை போல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் நீங்க வழிகளில் எப்படி நல்லா சொல்ல கலைஞர் நல்லா நீங்க வழிகளில் போய் நீங்க நல்லா சொல்ல மமாவும் பிசிக்கா பிரிவினைகள் நீங்கள் ஆய்வு வேண்டும். உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த பாடலும் இவ்வளவு பிரிவு கிடையாது. இஸ்லாமிய இன்னைக்கு எவ்வளவு புரியும்? எல்லாருமே கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இஸ்லாம் இல்லையா? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் கையில் எடுக்கிறோம். இன்றைக்கு எல்லா பிரிவுகளிலே இந்த கண்டுபிடிப்பு தான் இருக்கு. ஆனா ஏன் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை? ஏன் நமக்கு மத்தியில் ஒரு இலக்கம் இல்லை? ஏன் நமக்கு மத்தியில் ஒரு இஸ்லாம் இல்லை? என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நாளை பற்றி சொன்னா நேற்று ஒரு நாளை பற்றி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சமுதாயத்தில் இறக்கும் போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி எந்த ஒரு காலத்தில் நிற்கணும்னு சொன்னா இவன் முகத்தை நான் பார்க்கிறா, என் முகத்தை இவன் பார்க்கிறா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பிரிவு இந்த சமுதாயத்தில் என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னாங்க பயிர் தவறும் நீங்க புறக்கணித்தா பயிர் பிரிவுகளை போயிருக்கீங்க. நம்முடைய சமுதாயத்தில் பிரிவினை கையில் இருக்கக்கூடிய காரணத்திற்காகத்தான் இருந்த இடம் இல்லாமல் இந்த உலகத்தில் அடைந்து தங்களுக்கு மத்திய வேறுபாடு, தங்களுக்கு மத்திய கல்வி பிரிவினைகள் ஏன் இந்த சமுதாயத்தில் நீ அந்த மக்களை போல ஈமான் கொள்ள அந்த மக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கிற போல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த உலக சொல்லிக்காங்க. அப்படி நீங்கள் நேசம் கொண்டால் அப்படி நீங்கள் அல்லாஹ் மீது நீங்கள் நேசம் கொண்டு வாங்க எல்லா இடத்தையுமே பிரிவினைகளை விட்டுவிட்டு அந்த மக்களை கொண்டு ஈமான் கொள்ள ஆரம்பிங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. அந்த மக்கள் அப்படி ஒரு நிலையான ஒரு சமுதாயமாக வாழ்ந்ததுனால அல்லாஹ் சொன்னாங்க 9வது அத்தியாயத்தினுடைய 117 லக்கல் சாபல்லாஹு அலல் நபி வல் முஹாஜிரின வல் அன்சார் லில்லதீன தத்தபிஊஹு. அல்லாஹ் யாரையெல்லாம் மன்னித்தார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டார் லக்கல் சாபல்லாஹு அல்லாஹ் மன்னித்தார் அலல் நபி உங்கள் நபியோடு இருக்கிறார்கள் வல் முஹாஜிரின் வல் அன்சார் அந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தார். எதற்காக மன்னித்தார்? அந்த மக்கள் செய்யாத அனாச்சாரம், அந்த மக்கள் இந்த சமுதாயத்தில் செய்யாத அனாச்சாரம்
இன்னைக்கு அந்த வளைய சமுதாயத்தில் இருக்கா? ஏன் இந்த சமுதாயத்தில் ஈமான் கூட்டி போக என்ன காரணம்? ஈமான் இந்த சமுதாயத்தில் வலுவிழந்து போவதற்கு என்ன காரணம்? அந்த மக்களை பற்றி பேசுறோம், அவங்க அறுப்படைப்பு எல்லாம் பேசுறோம், முஸ்தாவை குறித்து பேசுற அழுகிறோம், சாதனை குறித்து பேசுற அழுகிறோம், எல்லாம் பள்ளிவாசலும் முடிச்சு வெளியே போட முடியும். வாழ்க்கை வேற கதாபாத்திரம் என்ன தெரியுமா? அல்லாவுடைய சூழலே உங்களோடு அந்த பள்ளிகளில் இருக்கும் போது என்னுடைய ஈமான் அதிகமா இருக்கு, என்னுடைய இருதயம் அதிகப்படுது, வறுமையை பற்றி நகரத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது என்னுடைய ஈமான் பலமா இருக்கு. ஆனா அது வெளியே போயிட்டா எங்க ஈமான் கர்மாத்தை என்பதை யாருந்தா வருத்தப்பட்டாங்க. கதாபாத்திரம் தன்னுடைய ஈமான் இந்த பரிமாற்றம் வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? அந்த மக்களை குறித்து நீங்க அவங்களை பின்பற்றுவதா இருக்க, அவங்க இடைவெளி இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க குறித்து நல்ல என்னவாக வார்த்தை இருக்குமா இல்லையா? அந்த மக்களின் நல்ல ஒரு சிந்தனை இருக்குமா இல்லையா? அல்லா சொல்லி காட்ட பாருங்க. அந்த மக்களை குறித்து 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம், வசாதிக்குலன் அவ்வளவு மின்னல் முகாதிரி வசாந்தாரி வல்லவீர நத்தபியுஹும் பில்லிசான் ரலியல்லாஹு அன்ஹு வஅன்ஹுவான். என்ன சொல்றாங்க? ஈமானின் உங்களுக்கு முந்திய மக்கள், ஈமானை யார் சொல்றாங்க? நம்ம சொல்றாங்க, சொல்றாங்க. ஈமான்ல உங்களுக்கு முன்னாள் இருக்காங்க அந்த மக்கள் வல்முஹாஜிரி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய நாட்டை எல்லாம் துறந்து பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு மக்களுக்கு மரியாதைக்கு வந்தார்களே அந்த மக்களை அன்சாரி வந்த அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொண்ட அந்த அன்சாரியும் வந்ததையும் தலைவும் இந்த மக்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறாங்க. நம்மை படுத்த சொல்றோம் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற மக்கள், அல்லாஹ்வுடைய அன்பிற்கு பாக்கியமான மக்கள், அந்த மக்களை இந்த உலகத்தை நல்ல சிந்தனையோட பாதுகாக்கிறாங்க. நல்ல எண்ணத்தில் அவங்க நல்ல எண்ணத்தில் அவங்களை பாருங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு காதியானி இருக்காங்க, அகலே இருக்கிறாங்க, கையிற்காவுடைய வழியில இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் எதற்கு கையில எடுத்து வழிபட்டு போனாங்க? குரானை வழி செய்யலாம். இந்த இருக்கக்கூடிய காதியானிகளா இருக்கட்டும், அகலே இருக்கிறதா இருக்கட்டும், கையிற்காவலா இருக்கட்டும், எல்லாருமே கையில் எடுத்து நாற்பதாவது இந்த குரானை எடுத்து அதை எந்த அடிப்படையில பார்த்து பாவம் மனிதர்களை இன்னைக்கு பார்க்கல எப்படி சமுதாயம் கொடுத்து காதியானி அண்ணன் பக்கம், இன்னொரு பக்கம் என்ன சமுதாயத்தில் எந்த சகாபாவுடைய வாழ்க்கை இப்போ நீங்க ஈமான் சொல்றாங்களோ அதை இன்னைக்கு பார்த்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே ஒரு பக்கம். ஏன் இந்த அல்லாவுடைய மார்க்கம் இந்த தீன இந்த எல்லாரும் அன்பிற்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை ஆறாவது போட்டு ஆறாவது இந்த மார்க்கத்தை தனக்கு ஏற்றவாதியா கருத்துக்கு மக்கள் மத்தியில் பேசினா இதை வடிவெடுத்து போகக்கூடிய யார் தெரியுமா? உண்மையே சமாதான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தேசத்தோடு வரக்கூடிய முஸ்லிம் மார்க்கத்தை கல்வி வரக்கூடிய மக்கள் இப்படியெல்லாம் மக்கள் பற்றி இருக்கா? இப்படியெல்லாம் மக்கள் கவனிச்சு இருக்காங்களா? அப்படி ஒரு சிந்தையான இடத்தை ஊற்றி இருக்காங்க இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டாம அந்த மக்களினுடைய இஷ்டத்தை குறித்து, அந்த மக்களினுடைய சந்தைகளை குறித்து அல்லாஹ் சொன்னா 49வது அத்தியாயத்தில் 7வது சூரத்துல் ஹுஜராத் என்ன சொல்றா? அந்த மக்கள் எதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்வது தெரியுமா? வாழ அந்த வீசும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய தூதர் இருக்கிறார், அநேகமான காரியத்தில் உங்கள் தூதருக்கு நீங்கள் இணங்க வருகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டான். சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த ஈமானை பிரியமுள்ளவராக ஆக்கினார். யாருடைய வாழ்க்கையில? அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற அந்த சகாபாவுடைய வாழ்க்கைகள் எல்லாம் தன்னுடைய மனைவி, மக்கள், சொத்து, தாயுடைய எல்லாரையும் காட்டிலும் அந்த உள்ளத்தில் அல்லாஹ் அப்பவை ஏற்கும் ஈமான், இந்த ஈமான் தான் அல்லா நேசத்து செய்தார்கள். அது மட்டுமல்ல, அப்பவை ஏற்கும் ஈமான் வர்த்தையரகும் குழுவிக்கும் கல்லவை ஏற்கும் குழு புசூக்க வலியான் என்ன சொல்றான்? அந்த மக்களுடைய கல்விக்குள்ள அல்லாஹ் இந்த ஈமான் பாருங்க
இந்த ஈமான பிரியமாக்கும் இணைக்குள் குப்பர் அவர்கள் இணை நிராகரிப்பான விஷயத்தை பார்த்தால் அசிங்கமான விஷயமாக கிடைப்பார்கள். அது மட்டுமல்ல வல் புசு வல் இந்தியா பாவங்களை பார்த்தால் இணைப்பாடக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்தை போய் இப்படிப்பட்ட தூய்மையான ஒரு சமுதாயத்தை எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி அவர்கள் குறித்து இந்த சமுதாயத்தை பேசணும், பேசுறது எப்படி நான் ஒரு உதவி அல்ல சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த மக்கள் இந்த உலகத்தில் அர்ப்பணிப்பு உசாவினுடைய வரலாறு படிச்சு சொன்னா வாழும்போது செல்வங்களாக இந்த உலகத்தை வாழ்ந்து விதமான அவரை மனசுடைய நேரத்தில் அவருடைய இடுப்புக்கு கீழே இருந்த ஒரு துணி அதுதான் அவருக்கு கவனியாக இருக்குது. தலையிலுக்கு முன்னாள் கால் பிடிக்குது, காலுக்கு முன்னாள் தலை பிடிக்குது. அந்த நேரத்தில் ரசூல் அடிச்சாங்க உள்ளே வைத்து மறைத்தவர்கள் தராசா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சமீபத்தில் கேட்டுட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முஸாபின் உமையாக இருக்கட்டும், சால் அலியல்லாஹு அவருடைய ஜனாசா அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து கேட்டாங்க. தான் அடைய முடியாது ஏன் தெரியுமா? அந்த மக்கள் இந்த உலகத்திற்கு இது அர்ப்பணிப்புறீங்க. ஒரு உலமா சொல்ற யார் தெரியுமா? இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மார்க்காளிய அவர் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? யாராவது உங்களுக்கு முன்னால் சகாபாவுடைய கண்ணியத்தை குறைத்து பேசினார் அவர் இந்த இஸ்லாமிய துரோகி என்று நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்ன ஒரு கவுன் இதை எல்லா உலமாக்கள் எடுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு முன்னால் சகாபாவுடைய கண்ணியத்தை குறைத்து எவனாவது பேசினார் அவனை இஸ்லாமிய துரோகி என்று நீங்கள் சொல்லுங்கள். ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை உலகத்தில் இருந்திருக்கும், அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு இந்த உலகத்தில் எப்படி இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உடனே உங்களுக்கு தெரியும் மறுமையுடைய நாளில் கவுசுடைய தலாகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பார். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் தண்ணீர் இருந்து வரும்போது அவர்கள் தடை செய்யப்படுவார்கள். இந்த பகுதி இந்த விஷயத்தை சொல்றாங்க. அவர் யார் தெரியுமா? அவங்க மனசுமார் சொல்றாங்களா, நீங்க மௌத்தாப்படுறதுக்கு பின்னாலேயே இவங்க புரிய புரியாத காரியத்தை எல்லாம் இந்த சமுதாயத்தில் செஞ்சவங்க அப்படியே அதை சகாபாக்களுக்கு நிரூபிக்கிறார். எப்படி அல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் அது சுகமான விஷயங்களை இந்த உலகத்தை பின்பற்றினாங்க. அந்த பௌத்தர்களாக தடை செய்யப்பட்டது சகாபாக்கள் தான் என்று இன்றைக்கு மூவியிலேயே ஒரு கூட்டம் பேசப்படுகிறது. ஆனால் இதனை சரியான இருக்கும். சகாபாக்களுக்கு கூட்டம் அல்ல, அந்த சகாபாக்களுக்கு பின்னால் வந்து நாம வாழ்ந்ததை இருந்ததுதான். இன்றைக்கு யார் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத விஷயத்தை செய்கிறார்களோ, காட்டி தராத அமல்களை செய்கிறார்களோ, மாற்றத்தில் இல்லாத உறுதிகளை உருவாக்குகிறார்களோ அவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். இதை வேற எதுவும் போக்காது தெரியுமா? சகாபாவுடைய அந்த அவருடைய வாழ்க்கையை உயிரை போக்காது. அது ஒரு நூறு விஷயங்கள் சொல்ல ரசூலா சொல்றாங்க. ரசூலாவுடைய காலத்தில் அறிவியல் செய்யணும். இந்த அறிவியல் வாழ்க்கையில ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு தனக்கு அந்த இருப்பதற்கு அப்பாவுக்கு ரசூலா நேர்த்திட்டாங்க உதாரணமாக இந்த மக்கள் வழிகேட்டு இருப்பாங்களா? இந்த சகாபாக்கள் தனக்கு தோல்வியை எல்லாம் அல்லாஹ்வை தூதருக்கு பின்னால் பேசி இருப்பாங்களா? அப்படின்னா அறிவியல் சொல்றாங்க கால் உழைக்கு மேல் மக்கள் செய்யறதை ரசூலா காட்டி தந்தாங்க இல்லையா? இது அறிவிப்பு. இந்த ஹதீஸ் வந்து எனக்கு இதை கருத்து இருந்துச்சு அறிவியல் சொன்னாங்க. ஏன்னா தூசி வந்து கால் கழிவுதான் இருக்கும். அப்ப கால் கழிவுதான் சுத்தம் செய்யணும். அப்ப கால் மேல மசல் செய்வது, கால் வைக்கு மேல மசல் செய்வது எனக்கு கருத்து இருந்துச்சு. ஆனால் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக, சொன்னது என்னுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக அதை நான் முன்மொழியில் சொன்னான் அறிவியல் தான். அது மட்டுமல்ல உங்களுக்கு மிகராஜ் செய்வது. இந்த மிகராஜுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வேளையிலே 7 மாதங்களை தாண்டி அங்கே போய் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பார்த்து ஒரே இடத்திற்கு வந்தாங்க. இதை வந்து மக்கள் பற்றி அவங்க கேட்டாங்க. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அபூபக்கரே உன்னுடைய தோழருக்கு நல்ல பைத்தியம் கொடுத்தா, அவருக்கு என்ன ஏதாவது குழம்பு இருக்கா? என்ன ஒரே இரவுல அதி வேகமான ஒரு குதிரையை பிரயாணம் செஞ்சாரா? அங்க போய் எல்லா 7 மாதங்களையும் தாண்டி எல்லாத்தையும் பார்த்து இங்கே வந்து உண்மை என்று சொல்கிறாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்குதான் நிற்கிறாங்க. அங்குதான் மக்கள் நிற்கிறாங்க.
எப்படி சொல்றாங்க? வயிற்கான நாடு நகர் சொன்னது என்னுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் அது உண்மையை சொல்றாங்க. வேற யாரும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வாரத்தை தாண்டி ஒரு இருப்பை கொடுக்கிறதை எல்லாம் பார்த்து வந்து சொன்னால் என்னுடைய தூதர் சொல்லி இருந்தால் இந்த பயிர்கான நாடு நகர் அது முந்தைய தலைவர்கள் இஸ்லாமிய ஈமானுடைய பலம். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்த ஈமானுடைய அம்சம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மான் வேட்டைக்குரிய ஒரு மாட்டை அமர்ந்து கொண்டு அந்த மாட்டை அடிக்கிறார். அடிக்கும் போது அந்த மாடு பேசுகிறது. யார்கிட்ட அடிக்கக்கூடிய அந்த மாட்டை மாட்டு வேட்டைக்கு பேசுது, நான் என்னுடைய இறைவன் என்னை படைத்தது என்னை அடிப்பதற்காக அல்ல, என்னை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல அப்படிங்கிற இந்த நபியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. இந்த சம்பவத்தை நான் நம்புறேன். மாடு பேசுகிற ரசூலுல்லாஹ் அப்போ அல்லாஹ்வுடைய இன்னொரு சொன்னாங்க. ஒரு ஆளை வீட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த ஆட்டை ஒரு ஓனாய் பிரித்து கொண்டு போகிறார். அப்போ அவன் அந்த ஓனாயை அந்த திரும்ப வருகிறான். அந்த ஓனாய் திரும்பி என்று பேசுகிறான். நாளை மறுபடியும் நாளில் இந்த ஆட்டை இருந்து காப்பாற்றுவது யார் என்று அந்த ஓனாய் பேசியது. அதை நான் நம்பினேன். உமர் நம்பினா, அபூபக்கர் நம்பினா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த ஹதீஸை அறிவிப்புள்ள சொல்றாரு, இந்த விஷயத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் பக்கத்துல உமர் கிடையாது, ரசூலுல்லாஹ் பக்கத்துல அபூபக்கர் சித்திக்கும் கிடையாது. சகாபாக்கள் நம்புறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னா அபூபக்கர் நம்புவாரு, உமர் நம்புவாரு. இதுதான் ஈமான். இதுதான் ஈமான். தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இன்றைக்கு சகாபாக்களுக்கு நாம் சகாபாக்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் இருக்கு. ஒரு சில காரணம் சொல்றாங்க. சொன்ன கேள்வியா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஃபிரௌனுடைய உடலை சகாபாக்கள் பார்த்ததில்லை. சகாபாக்களுடைய காலத்திலிருந்து யாருமே பார்க்கவில்லை. இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் சகாபாக்கள் நாம் சிறப்பானவர்கள். கேள்விப்பட்டார்கள். நூஹுடைய கப்பலை, நூஹுடைய கப்பலை சகாபாக்கள் கையால் பார்த்ததில்லை. அந்த கப்பலை இன்றைக்கு நாம் விஞ்ஞானிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் சகாபாக்களை விட இந்த பக்குவத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாம் சிறப்பானவர்கள். நாம கேட்கிறோம், ஃபிரௌனுடைய ரசூலுல்லாஹ் பார்த்தீங்க, நூஹுடைய கப்பல் ரசூலுல்லாஹ் பார்த்தீங்க. ரசூலுல்லாஹ் சிந்தனை ஒப்பிடுங்களா? சிந்திக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பேசக்கூடிய கணக்கில் இந்த சமுதாயத்தில் இப்படி எல்லாம் யாரை குறித்து பேசப்படுகிறது? எந்த ஒரு காரியத்தை இந்த சமுதாயத்தில் ஏறினால் எங்களுடைய விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னார். மாடு பேசுகிறது, ஓனாய் பேசுகிறது என்று சொன்னார். என்னுடைய சூழல் சொன்னால் மாடு பேசும், ஓனாய் பேசும் என்று நம்பிய மக்கள் இல்லையா? இதுதான் ஈமான். இதுதான் ஒரு சகாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சூழல் ஏன் கல்வி கொடுத்தாங்க? ஏன் அல்லாஹ் அப்படி இருந்தாலும் சொன்னா அந்த மக்களை குறித்து என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் வேணும். அந்த மக்களை ஈமான் இந்த உலகத்தில் போகணும் நம்ம நினைக்கணும். என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த மக்களை குறித்து ஒரு தவறான ஒரு பேச்சோ, ஒரு தவறான ஒரு சிந்தனையோ நம்முடைய கல்வியில் போராட்டம் கூட கடிதம் கூட வரக்கூடாது. அவர்களை பற்றி பேசும் போது கருத்தான் சொல்லுங்க. அவங்களை பற்றி அதிகமாக சொல்லுங்க. அவங்க தேவத்தை எடுத்து படிப்படியா படிங்க. அவங்க அர்ப்பணிப்பு எடுத்து உங்க படிப்படியா வைங்க. இதுதான் இஸ்லாமிய மாற்றம் காட்டி தரக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய படிப்பு. எனவே அதனுடைய அடிப்படையில் அந்த மக்களை அல்லாஹ் எப்படி ஈமான் பண்ண சொன்னாரோ, அந்த மக்கள் எப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வையும் ஈமான் பட்டார்களோ, எப்படிப்பட்ட இச்சத்தோடு கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அதே போன்ற மக்களை சிறந்த இடத்தில் வைத்து அந்த மக்களுடைய கண்ணியத்தை என்றைக்கும் பார்ப்படுத்தாமல் அவர்களுக்காக அல்லாஹ்விற்கு அதிகமாக துஆ கேட்கக்கூடிய மக்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ் அப்படிப்பட்ட உண்மையான தியாகிகளோடு, அப்படிப்பட்ட உண்மையான அர்ப்பணிப்பாளர்களோடு என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய தாய்களை நீ சேர்த்து வைப்பாயாக என்ற துஆவை ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஜும்மாவிலும் நாம் கேட்டுவிட்டு கிளம்புவோமாக. ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாபாக்களை குறித்து, அவருடைய ஈமானை வாழ்க்கை குறித்து உங்களிடத்தை நம்முடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும், அதே போல நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்தில்
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கண்ணியப்படுத்தப்படுகிறார். ஒரு முஸ்லீம் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு தவறை செய்திருந்தாலும் கூட நீங்கள் பார்த்த அந்த தவறை நீங்கள் வெளிப்படுத்தாமல் அவனுடைய குற்றங்களை இந்த உலகத்தில் மறைத்து அவனை சரியான அடிப்படையில் நீங்கள் திருத்தி இருந்தால் நாளை வறுமை நாளில் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு தனியே ஒரு விசாரணை வைத்திருப்பான். என்ன விசாரணைகள்? ஒரு சிறை மனிதனுக்கு பின்னால் சில மக்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். அவன் கேட்பான், எதற்காக இந்த தனி விசாரிப்பு? எதற்காக என்றால் உலகத்தில் உன்னுடைய சமூகம் ஒரு தவறை செய்த நேரத்தை உன் சமூகத்தில் இருந்த ஒரு குறையை குற்றத்தை அவனை அமர்த்தி இந்த உலகத்தில் எப்படி ஏறி பாதுகாப்பாயோ அதற்காக இந்த சிறப்பு இல்லாதான் அவன் செய்த எவ்வளவோ தவறுகளை நாளைக்கு அந்த போலான கோடி மக்களுக்கு முன்னால் மனசுடைய மைதானத்தில் கருதளவு கூட அல்லா வெளிப்படுத்தாமல் அந்த மனிதனை அல்லா கண்ணியப்படுத்தினார். இன்னைக்கு என்ன இன்னைக்கு அடுத்த முஸ்லீமுடைய சன்மானத்தை அவருடைய கௌரவத்தை அவன் குற்றமுறைகள் எல்லாம் இன்னைக்கு செய்திகளை வைத்துக் கொண்டு பேசக்கூடிய காட்சி யாருக்கு ஏகத்துவாதிகளுக்கு மத்தியில் சொல்றோம். எந்த மாநிலத்தை ஒழுக்கத்தோடு இந்த மாநிலத்தில் பின்பற்ற தகுதி உள்ள மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த என்ன? ஒரே அமைப்பில் ஒரே இயக்கத்திலோ அது ஏதோ ஒரு வியாபார தளத்திலோ ஒன்னா பணி முடிஞ்சிருப்பான். நாம் என்ன சொல்ல வரோம்? அவன் தவறு செய்கிற நேரத்தில் ஒன்னா இருக்க தவறு இயக்கவில்லை சொல்ல வேண்டியதானே? வெளியே வந்தா அவனை விட்டு விலகி வந்து சொன்னா ஒட்டுமொத்த குறையையும் அவருடைய அமானியத்தையும் ஏன் சமுதாயத்தில் அடுத்த மனுஷனுடைய சேர்த்து தெரிகிறீங்க? ஏன் அடுத்த மத்தியில் வெளிப்படுத்துறீங்க? சொன்னாங்க அடுத்த முஸ்லீமுடைய கண்ணியத்தை எவன் இந்த பூமியே ஆலையாக முடித்துக் கொண்டு அடைகிறானோ நாளை வறுமையில் நரகத்தினால் ஆளப்பட்ட ஒரு சட்டையை கொண்டு வந்து ஆளாமல் போட்டுவான். நரகத்துடைய அடிக்கட்டினால் செய்யப்பட்ட ஒரு சட்டையை கொண்டு வந்து போட்டுவான். எதற்காக? அடுத்த முஸ்லீமுடைய கண்ணியத்தை உலகத்தில் பேசி தெரிந்தனர். அடுத்துடைய குறையை இந்த சமுதாயத்தில் பேசி தெரிந்தனர். ஏன் அந்த நல்ல பண்புகள் வளர்த்துங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கௌரியில் என்பது வெறும் நெஞ்சில கை கட்டுறது, விரல ஆடுறது, கூட்டுத்துவா சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் மார்க்க வழிகட்டணும். ஆனால் எவ்வளவோ விஷயங்கள் மார்க்கத்தில் சின்ன 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 அமர்வை எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் சிறந்த மக்களாக நாளை அல்லாஹ்வை பூஜிக்கக்கூடிய அத்தியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடந்து கொண்டு